நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் மீது பல்வேறு புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தேவநாதன் மீது இதுவரை 800 புகார்கள் வந்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் செயல்பட்டு வந்த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிதி நிறுவனத்தில் நிரந்தர வைப்பு தொகையாக சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். இவர்களுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு முதிர்வு பெற்ற பிறகும் கூட பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. சுமார் 144 முதலீட்டாளர்கள் முதல் கட்டமாக புகார் அளித்திருந்தார்கள். அதில் 24 கோடி வரை இந்த புகார் ஏமாற்றப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அந்த நிதி நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய தேவநாதன், அதே போல நிதி நிறுவன இயக்குநராக இருக்கக்கூடிய குணசீலன், மகிமைநாதன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய வீடு, அலுவலகங்கள் என 12 இடங்களில் கடந்த வாரம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் பல்வேறு கட்ட ஆவணங்கள் சிக்கி இருக்கிறது. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தேவநாதன் உள்பட 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதலீட்டாளர்கள் நீதிமன்றத்தில் இதற்கான மனுவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். 10 நாட்கள் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கான மனுவையும் போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு மீதான விசாரணை அடுத்த வாரம் வர இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதுவரை தேவநாதன் மீது 800 புகார்கள் வந்திருப்பதாக போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 94 கோடி வரை மோசடி நிகழ்ந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கில் இன்னும் சாலமன் என்பவர் ஒருவர் தலைமறைவாயிருக்கிறார். அவர்தான் இந்த பணம் தொடர்பான விஷயங்களை கண்காணித்து வந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவரை கைது செய்யக்கூடிய முனைப்பிலும் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். தற்போது 800 புகார்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் போலீஸ் காவல் எடுப்பதற்கான மனுவையும் நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.